ஒரு நார்மல் சர்க்யூட்ட கண்ட்ரோல் சர்க்யூட்டா மாத்தணும் அப்படின்னா, கண்ட்ரோல்டு அப்படி அதாவது கட்டுப்படுத்துனதுக்கு அப்புறம் அந்த சர்க்யூட் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு கண்ட்ரோல்டு சர்க்யூட்டா மாத்துனா, என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு புரிதல். அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்க்கு என்னலாம் வந்துட்டு காம்போனன்ட் நம்ம பயன்படுத்தினா, அதுல என்னலாம் விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கங்க இது. இப்போ ஒரு கண்ட்ரோல்டு சர்க்யூட் அப்படின்னா, நார்மலா ஒரு சோர்ஸ், ஒரு லோடு. அதுல எந்த தொந்தரவும் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்க்குள்ள ஒரு ரெசிஸ்டர ஜாயின் பண்ணா என்ன நடக்கும்? இப்ப இது நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு நார்மல் சர்க்யூட். இப்ப இந்த சர்க்யூட்ல நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா, லைட் வந்துட்டு ஆன் ஆகுது. 230 வோல்டேஜ் சோர்ஸ்ல குடுத்தோம். அதே 230 வோல்டேஜ் லோடுக்கு போயிடுச்சு. எவ்வளவு ஆம்பியர் எடுத்துக்குதுன்னா 0.43 ஆம்பியர் எடுத்துட்டு இருக்கு. லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நார்மல் சர்க்யூட். ஸ்விட்ச் வச்சிருக்கோம் கண்ட்ரோல்க்காக. எப்போ நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்றீங்களோ, அப்ப சர்க்யூட் குளோஸ் ஆயிடும். ஸ்விட்ச குளோஸ் பண்ணும் பொழுது, சோர்ஸ்ல இருக்க 230 வோல்ட் அப்படியே லோடுக்கு போயிடுது. லோடு வந்து ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது ஒரு ஃபுல் ரேஞ்ச் சர்க்யூட். முழுமையான சர்க்யூட். ஒரு குளோஸ்டு சர்க்யூட். அதுலயும் ஃபுல் ரேஞ்ச். முழுமையான இதனுடைய பவர் எவ்வளவோ அத வெளிய குடுத்துட்டு இருக்கும். இந்த ஒரு சர்க்யூட்ல நான் ஒரு ரெசிஸ்டர கனெக்ட் பண்றேங்க. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கேள்வி வரலாம். கொஸ்டின் வரலாம். ஒண்ணு வந்து ரெசிஸ்டர் எப்படி கனெக்ஷன் குடுக்கட்டும்? லைட்டுக்கு போயிட்டு இருக்க ஒயர கட் பண்ணி சொருகட்டுங்களா? இல்ல லைட் பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். அது கூடவே இத வந்து முறுக்கி விடட்டுமா? மேல ஒரு ஒயர், கீழ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணட்டுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லைட்டுக்கு போயிட்டு இருக்க ஒயர கட் பண்ணி குடுத்தீங்கன்னா, அது வந்து சீரிஸ் கனெக்ஷன். இந்த ஐகான் 2வதா இருக்கு பாருங்க இதுல. பேட்டரி, செக் பண்ற மீட்டரு, சுவிட்ச், ரெசிஸ்டர், அப்புறம் லோட் அதாவது லைட். அப்படி போகுது அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன். இப்ப இத பாருங்களேன் ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா, பேட்டரி, மெஷர்மென்ட், சுவிட்ச் இங்க வந்ததுக்கு அப்புறம் 2 பக்கமா பிரியுது. இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் போகுது. இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் போகுது. அப்போ இந்த பக்கமும் கரண்ட் போக முடியும். இந்த பக்கமும் கரண்ட் போக முடியும். கீழ போக முடியலன்னா கூட மேல போகும். மேல போக முடியலன்னா கூட கீழ போகும். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இங்க போனா தான் இங்க வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்குள்ள போயிட்டு தான் வரும்னு சொல்ல முடியும். அப்ப இது பேரலல் பக்க இணைப்பு. அப்போ கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நேரா லைட்டுக்கு போக வேண்டியது போயிட்டு இருக்கும். லைட்டுக்கு எந்த தொந்தரவும் ஆகாது. ரெசிஸ்டருக்கு போக வேண்டிய கரண்ட்டும் ரெசிஸ்டருக்கு போயிட்டு இருக்கும். கரண்ட் நான் எத சொல்றேன்னா, எலக்ட்ரான சொல்லிட்டு இருக்கேன். எலக்ட்ரானுக்கு ஒரு 2 ஆளுங்க உள்ள போறாங்கன்னா, அந்த 2 ஆளுங்க சாரி எலக்ட்ரானுக்குன்னு சொல்லிட்டு ரெசிஸ்டருக்கு 2 ஆளுங்க உள்ள போறாங்கன்னா, ரெசிஸ்டருக்கு போக வேண்டிய ஆளுங்க பாட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்தோனே பிரிஞ்சிருவாங்க. லைட்டுக்கு ஒரு 4 பேர் ஆளுங்க தேவைப்படுறாங்க, போறாங்க அப்படின்னா, லைட்டுக்கு தேவையான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லைட்டுக்கு போற கனெக்ஷன் வழியா அங்க போயிடுவாங்க. இந்த இடம் வரையிலும் 6 பேர் வருவாங்க. ரெசிஸ்டருக்கு ஒரு 2 பேரும், லைட்டுக்கு ஒரு 4 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஆனா 2 பேரோட வேகமும் இந்த பிரிஞ்சாலும் வெவ்வேற திசையில அவங்க பிரிஞ்சிட்டாலும், வெவ்வேற இடத்துக்கு பிரிஞ்சிட்டாலும், இங்கேயும் 230 கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. லைட்டுக்கிட்டயும் அதே 230 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால. அப்போ ஒரு சர்க்யூட்ல பேரலலா கனெக்ட் பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையும் லோடுக்கு ஆகாது. லோடு எந்த விதத்திலயும் கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. அதே ரெசிஸ்டர சீரிஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் வழியா தான் லோடுக்கு கரண்ட் போயாகணும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ரெசிஸ்டர் கரண்ட்ட குறைச்சுச்சுன்னா, லோடுக்கு போற கரண்ட்டும் குறைஞ்சிரும். கரண்ட் குறைஞ்சதுன்னா, அது கூடவே சேர்ந்து வோல்டேஜும் குறைஞ்சிடுது. இந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல ஸ்விட்ச போட்ட உடனே லோடுக்கு 230 வோல்டேஜ் அப்படியே வந்துட்டு இருக்கு. செகண்ட் சர்க்யூட்ல 116 வோல்டேஜ் தான் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல 0.88 ஆம்ப்ஸ் கரண்ட் நெறைய போயிட்டு இருக்குது. செகண்ட் சர்க்யூட்ல ரெசிஸ்டர் போட்டதுனால கரண்ட்ட கம்மி குறைஞ்சு கிட்டத்தட்ட 4 மடங்கு குறைஞ்சிருச்சு. 88 எங்க இருக்கு? 22 எங்க இருக்கு? 0.22 ஆம்பியரா குறைஞ்சிருச்சு. அப்ப சீரிஸ்ல ரெசிஸ்டர் கரண்ட்ட குறைச்சு விடுது. ரெசிஸ்டர் ஒரு சர்க்யூட்ல சீரிஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா, கரண்ட்ட குறைச்சு விடும். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து வோல்டேஜும் அது கூடவே சேர்ந்து குறைஞ்சிடும். ரெசிஸ்டருக்கு அப்புறமா. ரெசிஸ்டர் கரண்ட்ட மட்டும் தான் குறைக்குது. அதுக்கு அடுத்து வோல்டேஜ் வந்து லோடு கிட்ட போகும்போது தானாவே வோல்டேஜும் குறைஞ்சிரும். ரெசிஸ்டர் கரண்ட்ட மட்டும் தான் டிராப் பண்ணுங்க. வோல்டேஜ இல்ல. பட் அது அடுத்து இருக்க சர்க்யூட்டோட விளைவு காரணமா, இதுக்கு பேரு வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போதுமான கரண்ட் இல்லாதனால வோல்டேஜ் குறைஞ்சு போயிடும். ஒரு ரெசிஸ்டர் பேரலலா கனெக்ட் பண்ணும்போது எந்த விளைவையும் சர்க்யூட்ல ஏற்படுத்தாது. ஒரு ரெசிஸ்டர சீரிஸா ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது, அந்த சர்க்யூட்டோட மொத்த கரண்டோட அளவ குறைச்சு விட்டுரும். அதனால வோல்டேஜ்லயும் மாறுதல் ஏற்படும். இதுதாங்க ரெசிஸ்டர் வந்து செய்யக்கூடிய வேலை ஒரு சர்க்யூட்ல.
நீங்க பேரலலா கனெக்ட் ஆயிருக்கா, சீரிஸா கனெக்ட் ஆயிருக்காங்கிறத யோசனை பண்ணி, அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நான் சொன்னது அப்படியே இருக்குங்க. ரெசிஸ்டர்ட்ட வோல்டேஜ் ஒரே மாரி இருக்கும். கரண்ட் மட்டும் அங்கங்க டிவைட் ஆயிடும். லோட்ல எந்த சேஞ்சும் இருக்காது. பேரலலா இருக்கும்போது. சீரிஸா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, மொத்த கரண்ட்டுமே குறைஞ்சிரும். வோல்டேஜும் பிரிஞ்சிரும். பிரிஞ்சிரும் மீன்ஸ் இது கரெக்ட்டா பாதியா பிரியும்ன்னு சொல்ல முடியாது. இல்ல 3/4 அந்த ரெசிஸ்டரோட வேல்யூக்கு ஏத்த மாரி டிவைட் ஆயிடும். இவ்வளவுதான் ஒரு ரெசிஸ்டர் சர்க்யூட்ல பண்ணும். நீங்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்க்கும் இதே தான். எலக்ட்ரானிக் சர்க்யூட்க்கும் இதே தான். எந்த டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல எந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மென்ட், ஆடியோ ஆம்பிளிஃபையர், ஹோம் தியேட்டர் நீங்க எந்த இடத்துல வேணாலும் உலகம் முழுக்க நீங்க வந்துட்டு ரெசிஸ்டர் என்ன வேலை செய்யும்னா, இது மட்டும் தாங்க செய்யும். ஒரு சர்க்யூட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எப்படி கனெக்ஷன் குடுத்துருக்காங்க சீரிஸ்லயா, பேரலல்லயா? அடுத்து அடுத்து என்ன காம்போனன்ட் இருக்கு? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அப்போ இது இங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு அசம்ப்ஷனுக்கு வந்தீங்கன்னாவே, அங்க என்ன என்ன மாரியான பிரச்சனை இருக்கும்? அங்க என்ன மாரியான வேலை நடக்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு வந்துரும். அதுவே அதுதான் இங்க பாசிபிள். நீங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போதே என்ன மாரி மைண்ட்ல திங்க் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்க, ஒரு மல்டிமீட்டர் வச்சுட்டு ஒரு இத செக் பண்றீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன பார்க்கணும்? பேரலலா இருக்கா? சீரிஸா இருக்கா? ஓகே. இது பேரலலா இருக்கு. பேரலலா இருக்குன்னா, அது என்ன பண்ணுது சர்க்யூட்ட? அது இத கனெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் சர்க்யூட் வேலை செய்யுமா? செய்யாதா? அதாவது சர்க்யூட்ட வந்து முழுசா நிறுத்திருமா? இல்ல வந்து சர்க்யூட் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குமா? வோல்டேஜ் ஏதாவது மாறுதா? கரண்ட் ஏதாவது மாறுதா? பவர் என்ன மாறுதா? என்ன நடக்குது? ஒரு ரெசிஸ்டர சர்க்யூட்ல பேரலலா கனெக்ட் பண்ணும்போது, அந்த சர்க்யூட் முதல்ல வேலை செய்யுதா? செய்யலையா? வேலை செஞ்சுச்சுன்னா ஓகே. குளோஸ்ட் சர்க்யூட். வேலை செய்யலன்னா அது சர்க்யூட்ட ஓப்பன் பண்ணிருது. அப்ப ரெசிஸ்டர் போட்டா சர்க்யூட் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துரும். அது அந்த மாரி நடந்தா. ஆனா அப்படி நடக்கல. நடந்தா. ஒருவேளை நீங்க ரெசிஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் எதுவுமே வேலை செய்யல சார். புகை வந்துருச்சு. இல்ல இது எங்கேயோ ஒயர் வெந்து போயிடுச்சுன்னா, அப்ப அந்த ரெசிஸ்டர் வந்து சர்க்யூட்ட ஷார்ட் பண்ணி விடுதா? ஒண்ணா ஓப்பன் பண்ணி விடுதா? இல்ல ஷார்ட் பண்ணி விடுதா? இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா வேலை செய்யுதா? எந்த பிரச்சனையும் இல்லன்னா, வோல்டேஜ், கரண்ட், பவர்ல ஏதாவது மாறுதல் இருக்கா? ஓகே. அதுவே சீரிஸா கனெக்ட் பண்ணா, சர்க்யூட் வேலை செய்யுதா? செய்யலையா? ஓப்பன் ஆயிடுச்சா? இல்ல ஓப்பன் ஆகுது வொர்க் ஆகுதா? அதுல வோல்டேஜ், கரண்ட்ல ஏதாவது மாறுதல் இருக்குதா? அப்ப ரெசிஸ்டர் என்ன மாரிலாம் தாக்கத்த ஏற்படுத்தும் ஒரு சர்க்யூட்ல என்னலாம் செய்யுது? ரெசிஸ்டர் போட்டா என்ன? போடாட்டி என்னன்னு ஒரு புரிதலுக்கு நீங்க வந்துரலாம். ரெசிஸ்டர் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அத ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஒரு இடத்துல வெந்து போயிடுச்சுன்னா, ஏன் இது வெந்து போயிருக்கும்? ஒரு இடத்துல ரெசிஸ்டர் போடணும்னா ஏன் போட்டுருக்காங்க? அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு நீங்க வந்துர முடியும். நீங்க ஒர்க் பண்ண மீதி புரிஞ்சிருங்க. அதே மாதிரி ஒரு டயோடு எடுத்துக்கிறேங்க. ஒரு டயோடு எடுத்து, இந்த டயோட்ல வந்துட்டு ஆனோட், கேத்தோடுன்ட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டர்ல நான் எத பத்தியுமே பேசல. நீங்க எந்த பக்கம் போட்டாலுமே வேலை செய்யும். ரெசிஸ்டருக்கு இருக்கிறது 2 கம்பி. அந்த 2 கம்பி எந்த பக்கம் நீங்க திருப்பி போட்டாலும் ஒரே மாரி தான் வேலை செய்யும். ஆனா டயோட்ல அப்படி இல்ல. ஒரு கம்பி பக்கம் பார்த்தீங்கன்னா, ரவுண்டா வெள்ள கலர்ல ஷேட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு கேத்தோடு. எந்த எந்த ஷேடுமே இல்லாம இருக்கும். அது வந்துட்டு ஆனோட். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவலா இருந்தாலும், நீங்க அத தெரிஞ்சுக்கோங்க. ஆனோடு, கேத்தோடு கிட்ட அந்த ஷேட் அடிச்சிருக்கிறது கேத்தோடு, இது ஆனோடு. கேத்தோடு கிட்ட நெகட்டிவ் எங்க லிங்க் ஆகணுமோ அந்த இடத்த கனெக்ட் பண்ணணும். ஆனோடு கிட்ட பாசிட்டிவ் எங்க லிங்க் ஆகணுமோ அத கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணா, இது எதுவுமே செய்யாது. அப்படியே வர்ற கரண்ட் வர்ற வோல்டேஜ் அப்படியே வழி விட்டுரும். இந்த சுவிட்ச் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த சுவிட்ச் என்னங்க பண்ணுதுங்க? ப்ளே பண்றேன். சுவிட்ச் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, மொத்த கரண்ட்டையும் நிறுத்திருது. சுவிட்ச போட்டோம்னா, அதுக்கு என்னலாம் வேலை நடக்கணுமோ, அது அப்படியே கனெக்ஷன் குடுத்துருது. அப்ப அப்படின்னா இந்த சுவிட்ச் ஏதாவது கரண்ட்ட குறைச்சிருச்சா? இல்ல வோல்டேஜ குறைச்சிருச்சான்னா, ஒண்ணும் பண்ணல. இந்த சுவிட்ச் என்ன பண்ணுது? கரண்ட் போலாமா? வேணாமான்னு கனெக்ட் பண்ணி விடுதே தவிர, இதுல எந்த வோல்டேஜ் கரண்ட்டும் குறையல. இங்க பாருங்க. ப்ளே குடுக்குறேன். 0.41 ஆம்ப்ஸ் மோட்டருக்கு போகுது. அதே தான் பேட்டரில இருந்தும் வருது. இப்ப சுவிட்ச எடுத்துடுறேன். கனெக்ஷன் நின்றுச்சு. சுவிட்ச போடுறேன். கனெக்ஷன் வொர்க் ஆகுது. பட் சுவிட்சுக்குள்ள எந்த வோல்டேஜும் மாறல, கரண்ட்டும் மாறல. அதே மாரி தான் இந்த டயோடும் நீங்க கரெக்ட்டா கனெக்ஷன் குடுத்தீங்கன்னா, எந்த வோல்டேஜ், கரண்ட் எதையும் மாத்தாது டயோடு. அதாவது இந்த கோடு போடாத பகுதி, வட்டமா இருக்கிற அந்த டயோட்ல அந்த ஷேட் அடிக்காத பகுதி ஆனோடு, ஷேட் அடிச்சது வந்து கேத்தோடு. ஆனோடு கிட்ட பாசிட்டிவையும், கேத்தோடு கிட்ட நெகட்டிவையும் ஒரு சர்க்யூட் கனெக்ட் ஆக வேண்டியத குடுத்தீங்கன்னா, இது வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம வர்ற வோல்டேஜையும், கரண்ட்டையும் அப்படியே குடுத்துரும். இங்க பாருங்களேன்.
இந்த 2வது சர்க்யூட்ட பாருங்க.